ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான காடை கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த காடை கிரேவியில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோ ஃபேட் அப்படின்னு சொல்லலாம். இறைச்சிகள், அதாவது ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சியை விட இது வந்து ஃபேட் வந்து கம்மி தான். வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க கூட இது சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலங்களில் பத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கோழிக்கு பதிலாக நம்ம வந்து காடை எடுத்துக்கோங்கன்னு மருத்துவர்கள் சொன்னாங்களாம். ஸோ அந்தளவுக்கு வந்து காடை வந்து அனைவருமே சாப்பிடலாம். நீங்கள் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த காடைகளை ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஹார்ட் பேஷண்ட் கூட காடை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 15 காடை இருக்கும். ஸோ நான் முழு காடையாக தான் போட்டு நான் கிரேவி செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 2ஆக கூட நீங்கள் கட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ நான் முழு பீஸாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் முழு பீஸாக தான் போட்டிருக்கேன். இதில் ஒரு 15 காடை இருக்கும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பட்டை பார்த்திங்கன்னா ஒரு 5 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ் துண்டு வந்து ஒரு 50 கிராம் இஞ்சி, உங்களுக்கு ஒரு 30 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 கிராம்பு எடுத்திருக்கேன். 50 கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க, 50 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 5 துண்டு பட்டை. கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 6 கிராம்பு எடுத்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 பல் வர மாதிரி எடுத்துக்கோங்க, சரிங்களா? மிளகு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. 400 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தி தண்ணி விடாமல் நல்ல ஒரு கெட்டியான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் லோ ஃபேட் அப்படிங்கிறதுனால ஹார்ட் பேஷண்ட் கூட காடை எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கடலெண்ணெய், அதர்வைஸ் ரீஃபண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே நீல வாக்கில் ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆயில் சூடாகட்டும். சூடானோடனே நம்ம பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். மாதத்தில் ஒரு 2 டைமாவது காடை எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு ப்ராய்லர் கோழி வாங்கி தரதுக்கு பதிலாக காடைகள் வந்து நீங்கள் வாங்கி தரலாம். காடை சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு கூகுள் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அற்புதமான மருத்துவ குணங்கள் வந்து இந்த காடைக்கு இருக்குது. கொலஸ்ட்ராலுமே இல்லை, லோ ஃபேட் அப்படிங்கிறதுனால. இப்போ பாருங்கள், நான் தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம இதை அதில் சேர்த்த வேண்டியது தான். இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு கண்ணாடி, டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி பதத்துக்கு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வதங்கி வந்தால் போதும். ரொம்ப கோல்டன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த விழுதை ஆட் பண்ணும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். இப்போது இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இதிலேயே கலந்து விட்டுறலாம். ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் அப்படியே நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா பச்சை வாசம்லாம் நல்லா போயிடும். ஸோ இது 20 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ரொம்ப சுலபமான, ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. இது வந்து சாதத்துக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ரைஸ்க்கு தான் செஞ்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு இதில் கலந்துருச்சு எல்லாமே. ஸோ பச்சை வாசம்லாம் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு போயிடும். காரத்துக்கு உங்களுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இதில் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 2லேருந்து 3 டீஸ்பூன், நல்லா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணும்போதும் நீங்கள் சிம்மில் தான் வச்சுட்டு ஆட் பண்ணணும், இல்லைனா சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். ஃப்ளேம் அதிகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு கிரேவியோட டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடும். இப்போ மல்லிப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம். மல்லிப்பொடியும் நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன்னா மல்லித்தூளும் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடலாம். இதுவுமே கொஞ்சம் பச்சை வாசம்லாம் போகணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்திக்கலாம். ஒரு 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி பழம். அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சின்னதாக இருந்தது அப்படின்னா ஒரு 5 தக்காளி பழம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து காடை வந்து அதிகமாக இருக்கிறனால, ஒரு 2.5 கிலோ இருக்கிறனால நீங்கள் வந்து தக்காளி பழத்தை அதிகமாகவே சேர்த்திக்கலாம். நான் வந்து இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருந்துச்சு, 4 தக்காளி பழம் சேர்த்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பார்த்திங்கன்னா காடை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, கொஞ்சம் பச்சை வாசம்லாம் போய். இந்த ஸ்டேஜில் நம்ம காடைகளை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை விட பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக செய்கிறனால எனக்கு பெரிய பாத்திரம் தான் தேவைப்பட்டிருக்குது. ஸோ இதுவே எனக்கு பத்தலை. நீங்கள் செய்யும்போது இந்தளவுக்கு குவான்டிட்டியில் செஞ்சீங்கன்னா பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 5 காடை தான் அப்படிங்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஒரு 15 காடை ஆட் பண்ணியிருக்கறனால எனக்கு கொஞ்சம் பாத்திரம் பத்தலை. இருந்தாலுமே செஞ்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் திருப்பி விடும்போது உங்களுக்கு காடைகள் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா வேகும்போது. கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா அந்த மசாலாவில் திருப்பி விட்டுறலாம். மசாலாலேயே நல்லா வந்து உங்களுக்கு ஊறி வரணும். அதாவது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா, நல்லா திருப்பி விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேயே நல்லா வந்து உங்களுக்கு தண்ணி பிரியும். நல்ல மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா காடைக்குள்ளே உள்ளே இறங்கணும். இப்போ பாருங்கள், நான் மூடி வச்சுருந்தேன், பச்சை வாசம்லாம் நல்லா போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடணும் சிம்மில். ஏன்னா இனி வந்து மசாலா வந்து பச்சை வாசம் இருக்கும். நம்ம 2-3 நிமிஷம் திருப்பி தான் விட்டோம். கண்டிப்பாக வந்து அந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் வாசம்லாம் அடிக்கும். அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி தேவையான அளவு தண்ணி, அதாவது நம்ம காடை வேகிற அளவுக்கு தண்ணி விடணும். நல்லா காடைகள் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். காடையெல்லாம் நல்லா பூ மாதிரி வெந்து வந்துருச்சு. இனியுமே ஆனால் வந்து அந்த லிக்விட் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதனால் வந்து இனி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோம் அப்படின்னா வந்துடும். ரொம்ப கிரேவியாக நான் வந்து எடுக்கலை. ஏன்னா நிறைய காடைகள் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி தேவைப்பட்டுச்சு. அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கிரேவி வந்து வாட்ரி கன்சிஸ்டன்சிலேயே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், காடையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், காடைகள்லாம் உள்ளே அடங்கி போயிடுச்சு பாருங்கள். வேகாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இனியுமே கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கிரேவி கிடச்சிரும். ஸோ ஒரு 10 நிமிஷம் பார்த்து அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நாம் வந்து இன்றைக்கி சாதத்துக்கு தான் சாப்பிட போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இந்த மாதிரி முழு காடைகளாக செஞ்சு கொடுங்க. அப்போ தான் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த காடைகள் தோற்றத்தை பார்த்தாலே குழந்தைங்க வந்து சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.